இன்னொரு விஷயம் ஒன்று காட்டுறது வந்து உங்களுக்கு, இப்போ நாங்கள் ஐஸ் புழு தான் இந்த வீடியோவில் பார்த்துருந்தேன். இப்போ ஐஸ் புழுந்தாலும் எப்படி ரிமூவ் பண்ணுங்கண்டு நான் இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி நிற்கினது. இப்போ இந்த ரிமூவ் பண்ண ஐஸ் எல்லாம் வந்து இது இப்படி தான் வச்சுருக்கு. இதுக்கு வந்து வேறு மெஷின் போட்டு அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க இதெல்லாமே. ஏன்னா இதெல்லாம் வந்து பெடஸ்ட்ரியன் க்ராஸ் தானே. இப்போ இதெல்லாம் அவங்க கவர்மெண்ட்டால் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். இது வந்து ப்ரைவேட் சொட்டிலும் இந்த பப்ளிக் சொட்டிலும். அடுத்து வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணணும். இப்போ இது மாதிரி எங்கள் ஏரியாவில் நாங்கள் க்ளீன் பண்ணணும். இது வந்து இந்த ஹவுஸ் ஓனருக்கு கொடுத்து இல்லை, அதனால் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட்டால் க்ளீன் பண்ணுவாங்க. இதெல்லாமே க்ளீன் பண்ணி போட்டு இதெல்லாம் ஃபுல்லாக ஐஸ். இது எங்கே போகணும் உங்களுக்கு விளங்கும். இப்படின்னு பார்த்தோன்னாக்கா இது ஃபுல்லாக இது எங்கள் நாட்டில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கிற மாதிரி. ஆனால் இது வந்து நார்மலாக நல்லா இருந்த ரோட் தான். இது மாதிரி இதெல்லாம் வந்து ஐஸு. இப்போ ஆனால் அந்த ஐஸெல்லாம் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அது மெல்ட் ஆகி அப்படியே இங்கே இந்த கான் மாதிரி வச்சு கண்டு அதில் பேர்த்து விழும். அப்படியே விழுந்து அதை அப்படியே ஒட்டவாக பேத்துடும். ஆனால் அது வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கீங்க இவங்க. நான் உங்களுக்கு காட்டினேன் அதே அது ஃபுல்லாக ஹீட்லாம் மேலே செய்யும். ஏன்னா எல்லோரும் தண்ணி விழுந்தாலும் கட்டியாகவே, அதனால் அவங்க அதையும் வச்சுருக்கு. இன்னும் பாருங்கள் அப்படி வந்து இது ஃபுல்லாக வந்து ஐஸ் தான். இது கருப்பு கலருக்கு காரணம் வானத்தில் நல்லா இருந்த வெள்ளை இருந்த ஐஸும் இவ்வளோ நாளும் இதெல்லாம் ஃபுல்லாக இந்த ரோட்டோன்னு விளங்காமல் தான் இந்த உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இந்த ரோட்டோட இந்த வருஷத்துக்கே ஐஸ் விழுந்து நாங்கள் நடக்கும் வந்து ஐஸ்க்கு மேலே நடந்துன்னு இப்போ ஒரு நாள் 2 நாளாக இது வந்து இப்போ க்ளீன் பண்ணிக்காங்க அவங்க. ஆனாலும் இதில் வந்து இன்னும் சரியாக இதால் என்ன காரணம் வந்து இப்போ மறுபடியும் வின்டர் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஜனவரி தானே. இது உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இது வந்து அந்த ஐஸ் ரிமூவ் பண்ண மெஷின் தானே. இது உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஜிஎம்சி வண்டிக்கு முன்னுக்கு அது ஃபுல்லாக இது வந்து இங்கே கவர்மெண்ட்டில் அதில் அப்படியே போட்டு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அது கல் வராரு. இதுதான் அந்த மெஷின். இதை வச்சு ஒரு தள்ளு வராது. இந்த ஐஸ் எல்லாமே பிடிச்சி இந்த ரோட்டுக்கு விழுந்த எல்லாமே தள்ளி நேரே இதாக்குவாங்க. அதை எடுக்கிறதுன்னு வேறையா ஒரு டிப்பர் ஒன்று மாதிரி வரும். அது வந்து எடுத்துகிட்டு போய் திரும்ப அப்படின்னா இந்த ஐஸ் எல்லாமே இந்த மெஷினில் போட்டு அவங்க எடுத்து கிளியர் பண்ணி வைப்பாங்க. இந்த மெஷின் இதுதான் க்ளீன் பண்ணது வந்திருக்கிறாரு. இவங்க இந்த சிஸ்டத்தில் பாருங்கள். இது வந்து இந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகி விழுகு. இதுதான் அந்த இடம். இது மாதிரி நிறைய எல்லா இடத்துலையும் வச்சுருக்கு. ஆனால் இது ஃபுல்லாக வந்து ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கு. இது ஃபுல்லாகவே பெரிய டங்கி மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக ஹீட்டட். அதனால் அந்த ஐஸ் வந்து விழுந்தோடனே அப்படி மெல்ட் ஆகி போய்த்திரும். இல்லாட்டி இந்த இன்னமிக்க கூலுக்கு அது ஒரு நாளும் இந்த இதாகாது பாருங்க. அப்படியே டீக்குது.